லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹெச்என்ஐயோட குரோத் இந்தியால அதிகமா இருக்கு. யுஹெச்என்ஐ. ஹெச்என்ஐனா ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல், அல்ட்ரா ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவலும் அதிகமா இருக்காங்க. இந்தியால ஆஸ் ஆஃப் நவ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, 8,00,000 ஹெச்என்ஐ ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல் $1 மில்லியன் மேல சம்பாதிக்கிறவங்க, பணம் சொத்து வச்சிருக்கவங்கன்னு வச்சுக்கலாம். அல்ட்ரா ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரு 13,500 பேர். அண்ட் இதுல நெறைய பேர் இந்தியாலருந்து வெளியில போய் ஃபாரின்ல செட்டில் ஆகுறவங்க. அதாவது ஆஸ்திரேலியா, யுஏஇ, துபாய் ஆஸ் வெல் அஸ் இந்த மாதிரி ஃபாரின்ஸில் யூஎஸில் கூட செட்டில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ க்ரோ ஆகிட்டு வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் எங்கன்னு கிளாரிட்டி இல்லாட்டியும் பரவாயில்ல. அண்ட் இந்த மாதிரி கிஃப்ட் சிட்டி ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு பணம் எடுக்கிறது ஈஸி. ஏன்னா இந்தியாவில் பண்ணும்போது ரிப்பேட்ரியேஷன் வெளியில் எடுக்கிற மாதிரி அந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, என்ஆர்ஓ என்ஆர்இ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே பணம் இருக்கும்போது டாக்ஸேஷன் இஷ்யூஸ் என்ன பார்க்கும், என்ன பண்ணலான்றது இருக்கும். பட் ஆனால் இதுவே இந்த கிஃப்ட் சிட்டி மூலமாக வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. அண்ட் $1,50,000 யூஎஸ்டின்னும் போது அங்கே இருக்க கரன்சிக்கு நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எவ்வளோன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய பணமாகவும் தெரியாமல் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்றது பொறுத்து. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு என்ஆர்ஐ ஃப்ரெண்டுக்கு, ஒரு ஃபாரின் நேஷனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கிஃப்ட் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை தாண்டி ஆஸ் அன் என்ஆர்ஐ கிஃப்ட் சிட்டி மூலமாக வந்தீங்கன்னா இன்னும் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ்.